அவ்வை எழுதுகிறாள், வான்குருவியின் கூடு, வான்குருவியின் கூடு என்னது அது? தூக்கணா குருவி. தூக்கணா குருவியோட கூடு பார்த்துருக்கீங்களா? வான்குருவியின் கூடு. இதை கொண்டு போய் ஒருத்தனை காட்டுறான், இந்த கூட்டப்பார். வல் அரக்கு, குளவி, குளவி கட்டுற அரக்கு, அதை பார். குளவி செய்ய ஒரு சின்ன வண்டு மாதிரி இருக்குது. தொல் கரையான், கரையான் புத்து வைக்குத, அதை போய் பார். வான்குருவியின் கூடு, வல் அரக்கு, தொல் கரையான், தேன், தேனி கற்ற கூட்ட போய் பார். சிலம்பி, சிலம்பினா சிலந்தி கட்டக்கூடிய கூடு. 5 சொல்லுகிறாள். வான்குருவியின் கூடு, வல் அரக்கு, தொல் கரையான், தேன், சிலம்பி, யாவர்க்கும் செய்யறிதால். நீ என்ன ஆர்கிடெக்ட் முடிச்சிட்டு வா, என்ன பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடி, தூக்கணாங்குருவி கூடு ஒன்னால செய்ய முடியாது. கரையான் புத்த நீ வைக்க முடியாது. அப்போ அதுதான் உலகத்திலேயே பெருசான. அப்படி இல்லை. அவ்வை என்ன சொல்கிறாள்? யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் காண், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. ஆளுக்கு ஒன்னொன்று முடியும். அவர்களால் முடிந்தது அவர்களால் மட்டும்தான் முடியும். என்னால முடியுமா அப்படின்னு, என்ன மாதிரி முடியுமான்னு கேட்காது. எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. நீங்க இந்த கால் வாழ்க்கை அரை வாழ்க்கை போன கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஞாபகப்படுத்தினேன். அது ரொம்ப மேடையில் உலா வந்தது தான். ஒரு சினிமா, ரொம்ப படித்தவர் ஒருத்தர் ஒரு நாள் படகுல போனார். அப்படியே 2 இயற்கை அழகு பார்த்தா, நல்ல மரம் செடி கொடி இருந்தது. அவர் ரொம்ப படித்தவர் இல்லையா? அடே இந்த மரம் என்ன தெரியுமா? அது படகு ஓட்டுறவங்கிட்ட கேட்குறார். அவன் துடுப்பு போட்டுக்கிட்டே வர்றான். இதை பற்றி தெரியுமா? பயாலஜி தெரியுமா? பாட்டனி தெரியுமா? சாமியும் ஒன்றும் தெரியும். என்னடா இதை தெரியாத வாழ்க்கை, கால் வாழ்க்கை வீணாக கேட்டியடா, கால் வாழ்க்கை வீணாக கேட்டியடா. அப்படி ஆற்றுல மீன்லாம் துள்ளி துள்ளி விளையாடுது, அதை பார்க்குறார். அக்வேரியம் பற்றி தெரியுமாடா? மீன் வாழ்க்கை, மீன்கள் வகை தெரியுமா? தெரியாது சாமி. ஹே போடா, அரை வாழ்க்கை வீணாக கேட்டடா, வாழ்க்கை போச்சுட. அப்படியே கொஞ்சம் அப்படியே இருட்டுது. வானத்தில் நட்சத்திரம்லாம் வருது, வானம் வருது. இதை பற்றி தெரியுமா? நட்சத்திரத்தை பற்றி தெரியுமா? அதை தெரியுமா? இதை தெரியுமா? ஐயோ தெரியாது சாமி. போடா, அவங்க முக்கால் வாழ்க்கை வீணாக போச்சுற. அப்படியே இருட்டி காற்றடிக்குது, மழை வருது, வேகமாக காற்றடித்து படகு இப்படி அப்படியும் ஆடுது. அவன் கேட்டான், சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு. தெரியாதரான்னார். எனக்காவது முக்கால் வாழ்க்கை தான் போச்சு சாமி, உங்களுக்கு முழு வாழ்க்கையுமே போச்சு. யாம் பெரிதும் வல்லோமே என்று சொல்ல வேண்டாம் காண், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. அதுக்கு அவ எதை காட்டுகிறா பாருங்க, மனிதனை காட்டவில்லை. வான்குருவியின் கூடு, வல் அரக்கு, தொல் கரையான். நம்பிக்கை தர்றா. அந்த பாட்டு கூட தெரிஞ்சதுதான். சித்திரமும் கைப்பழக்கம். என்னங்க படிக்கிற குழந்தைக்கு இதை விட நம்பிக்கை என்ன சொல்ல முடியும்? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்க உண்மையிலேங்க நம்ம தமிழை அழகா பேசணும், ழா அழகா உச்சரிக்கணும், இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் போயிட்டதுனால, எனக்கு தமிழ் சரியாக வராதுன்னு சொல்கிறதுல பெருமைப்படுறதுனால சிலதை இழந்துட்டோம். நீங்கள் இந்த ழா சரியாக வரணுன்றதுக்காக அப்போல்லாம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வியாழக்கிழமை வழுக்கை கிழவன் வாழைத்தோலில் வழுக்கு விழுந்தான் சொல்லுன்னு ழா வருது பாருங்க. வியாழக்கிழமை வாழைத்தோலில் வழுக்கை கிழவன் வழுக்கு விழுந்தான் சொல்ல சொல்ல வரும். கல்லூரி பருவத்தில் எங்கள் பசங்க கிண்டலாக பேசுவாங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா, அவர் எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர்கிட்ட தான் படித்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு தான் வைத்தியம் பார்க்க வர பைத்தியத்துக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பார். இதை சொல்லு. நீங்கள் சிலவற்றை சொல்லி பாருங்களேன். தமிழ் நாக்கு பெறழும், ஆனால் உச்சரிப்பு அழகாகும். சொல்லில் உயர்வு தமிழ் சொல் என்கிறான் பாரதி. அதை எப்படி படிக்கணுமா? சொல்லில் உயர்வு தமிழ் சொல், அதை தொழுது படித்திடடி பார்ப்பார்.
இல்லையே, ஒரு பள்ளிக்கு போயிருந்தாங்க, உட்கார்ந்து நான் மாணவர் செயலாளர் பையன் ஒருத்தர் வரவேற்பு சொல்கிறான். திருக்குறளை எழுதிய வள்ளுவனை எடுத்து கொல்லுங்கள் ஆரம்பிக்கிறான். வள்ளுவனை எடுத்து கொல்றதா? ராமாயணம் எழுதிய கம்பனை எடுத்து கொல்லுங்கள், சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோடிகளை நான் அப்படியே பார்க்குறேன் பாருங்க. ஏதோ வந்திருக்கிறாரே சிறப்பு இருந்தால் அவரை எடுத்து கொல்லுங்கள். அடப்பாவி, உங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு. நீங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டு பாருங்க, இங்கே அதுதான் இந்த பயக்கம்னு வர. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். என்ன அழகா சொல்றாங்க, வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். நீங்க ஸ்கூல்ல ஒன்றும் இல்லைங்க, நீங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தா அவங்க படிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? வைத்ததொரு கல்வியும் மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். ஆஹா, நடையும் நடைப்பழக்கம். நீங்கள் குழந்தைங்க நடக்கிறது பாருங்கள். முதல் அடியை எடுத்து வச்ச நம்ம குழந்தை, அம்மா மறக்க முடியுமா? அம்மா என் குழந்தை கவுந்து படுத்துருச்சின்னு அம்மா சந்தோஷப்படுவான். என் குழந்தை நிற்குதுங்க இப்போன்னுவேன், எதையும் பிடிக்காம நிற்குதுங்கன்னுவேன். 2 விரலை பிடிச்சிட்டு மெதுவாக நடை வண்டியை பிடிச்சி நடக்க கற்றுக் கொடுத்து. ஆனால் இன்றைக்கி நம்ம நடக்கும்போது இப்போ வலது காலை வச்சிட்டோம், அடுத்து இடது காலை மெதுவே பின்னாலே தூக்கி சற்றே முன்னால் கொண்டு வந்து இடது காலை வைத்து அதை ஊன்றி பிறகு வலது காலை தூக்கி இப்படி நினச்சா நடக்கிறோம் இல்லையே. ஒன்றும் இல்லை, நீங்கள் கார் ஓட்டுறவங்களை கேளுங்க, பைக் ஓட்டுறவங்களை கேளுங்க. முதல்ல அந்த கியர் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் மாற்றி மாற்றி அமைக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பழக்கம். எப்படி சொல்லுகிறாள் என் பாட்டி, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வியும் மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம். இதுவரைக்கும் பழக்கத்தை சொன்னால இப்ப 3 சொல்றா, தெரியுதுங்களா? நட்பும் தயையும் கொடையும் என்னவா? பழக்கம் இல்ல, பிறவி குணம்னா. நல்ல நண்பனாக ஒருவன் இருப்பது பிறவி குணம். நீங்க மனசை கையை வச்சு தொட்டு பாருங்க, நம்ம எல்லோருக்குமே நம்ம நினைச்ச மாதிரி நம்ம நண்பன் இல்லையே, ஒரு நண்பனை பத்தி நினைக்கிறோம். பள்ளி பருவத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நட்பை நினைச்சு பாருங்களேன். நம்ம நட்பு இப்படி போயிருச்சே நினைக்கிறோம். நம்மளை பத்தி 4 பேர் நினைப்பான், நம்மள அறியாம நம்ம செய்திருப்போம். ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நண்பன் சாகலாம், ஆனால் நட்பு சாகக்கூடாது. நண்பன் செத்து போனா கூட நட்பு மனசுல இருக்குங்க. நட்பு செத்து போய் நண்பன் இருந்தானா முகத்தை கூட பார்க்க முடியாது. அந்த நட்பு பிறவி குணம்ன்றா மனிதனுக்கு ரொம்ப தேவையானது. நீங்க அனுமனுடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது ஒரு கிளைக்கதை சொல்லுவாங்க. அது என்னன்னா, காட்டு வழியாக ஒருத்தன் அப்படியே போயிட்டு இருக்கான். பின்னால் ஏதோ அப்படி வரா மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா ஒரு சிங்கம் அவனை அப்படி சாப்பிட்றதுக்கு மெதுவாக பதுங்கி பதுங்கி பாயறதுக்கு சரியாக வருது. பயந்து போய் பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது பாருங்க, பெரிய மரம். விறுவிறுவிறுன்னு ஏறினா பாதி வழி மேலே ஏறி பார்த்தா மேலே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. இப்போ சிங்கம் கீழே வந்துடுச்சு. இவன் நடுவில் மாட்டிக்கிட்டான். மேலே குரங்கு, கீழே சிங்கம், நடுவில் இவன். மேலே போனால் குரங்கு அடிக்கும், கீழே வந்தால் சிங்கம் பிடிக்கும். என்ன பண்ணுறது? இப்போ மேலே இந்த குரங்கு இவனை பார்த்து சொல்லிச்சு, நீ வா மேலே, பயப்படாத வா, வான்னு கூப்பிட்டுச்சு. இவன் குரங்கை நிமிர்ந்து பார்த்தான். ஏதோ நம்ம சாயல் கொஞ்சம் தெரியுது. குரங்கு அதனால தானே கூப்பிடுது, நம்ம ஆளுன்ட்டு வா. இவன் மேலே போனோன்னா குரங்கு உட்கார் பக்கத்தில் உட்கார்ந்தான் கிளையில். இப்போ சிங்கம் சொல்லிச்சு, இதை வார், எனக்கு பசிக்குது, ஒழுங்கு மரியாதையாக அவனை பிடிச்சி கீழே தள்ளிவிடு, நான் சாப்பிட்டு போனோம். குரங்கு சொல்லிச்சு, இல்லை நான் கூப்பிட்ட உடனே மேலே வந்துட்டான், என் நண்பன் ஆயிட்டான், நான் தள்ள மாட்டேன். இப்போ சிங்கம் சொல்லிச்சு, நீ யாரை வேணா நம்பு, மனுஷ பையில நம்பாத. இப்போ குரங்கு சொல்லிச்சான், இல்லை இல்லை நீ இருப்பான்ட்டு பசிக்குமேன்ட்டு மரத்துக்கு மறந்து போய் கொஞ்சம் பழம் காயெல்லாம் பறிச்சிட்டு வந்து இவனை கொடுத்துச்சு. இவன் நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே நம்ம ஆளுங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், உண்ட மயக்கம்
அப்போ தூங்குன்னுச்சு. இவன் தூங்குறான், கிளையிலேயே சாஞ்சு படுது. இப்போ கீழே சிங்கம் போல் அது கீழே நிற்கிது. அது சொல்லிச்சு, அது பார், அப்போ தான் ஏதோ நட்பு இட்பு நம்பி மேலே வந்துட்டான் இதெல்லாம் சொன்னேன். இப்போ அவன் தூங்கிட்டான், இப்போ தள்ளி விட்டுரு, உன் மேலே பழி வராதில்ல, தூக்கத்தில் விழுந்துட்டான் உருண்டுன்னு சொல்லிடலாம். இப்போ குரங்கு சொல்லிச்சு, இப்போ தான் என் நட்பு கடமை பெருசாயிருச்சு. ஏன்னா என்னை நம்பி தூங்குறான். அவனுக்கு எப்படி தூக்கம் வரும்? என்னை நம்பலைன்னா தூக்கம் வருமா? நீங்கள் உங்களை எவனா ஒருத்தன் அடிச்சிருவானோ கடிச்சிருவானோ பிடிச்சிருவானோ போது தூக்கம் வருமா? பாக்கெட்டில் 10,000 ரூபா வச்சுருக்கீங்க, பக்கத்தில் இருக்கணும்னு பார்த்தா பயமாக இருக்குது, பஸ்ஸில் தூங்க வருமா? என்னை நம்புகிறான், நட்புக்கு துரோகம் பண்ண மாட்டேன். சிங்கம் சொல்லிச்சு, உனக்கு தெரியல, நான் இருக்கேன் இரு. சிங்கம் கீழே நிற்கிது. இப்போ இவன் முழிச்சான். குரங்கு சொல்லிச்சு, உன் கெட்ட நேரம், சிங்கம் போவே மாட்டுது, ஆனால் நீ எச்சரிக்கையாரு, எனக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்குது, நான் தூங்குறேன், நீ பத்திரமா இருந்துக்கன்ட்டு குரங்கு தூங்குச்சு. இப்போ சிங்கம் இவங்கிட்ட கூட்டணியை மாற்றிச்சு. இங்கே பார், எனக்கு பசிக்குது, எனக்கு மனுஷக்கறியா குரங்கு கறியா பிரச்சனை கிடையாது, நீ குரங்கு பிடிச்சி தள்ளி விட்டுரு, நான் சாப்பிட்டு போயிட போகிறேன். இப்போ நம்மால் என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அதே தான். அப்படி பார்த்தா இப்படி பார்த்தா குரங்கு பிடிச்சி தள்ளி விட்டான். இப்போ குரங்கு உருண்டு வந்து கீழே விழுந்தது பாருங்க. சிங்கம் குரங்கை தூக்கி நிறுத்திக்கிட்டு கேட்டுச்சு, நான் சொன்னேன்னு கேட்டியா? என்ன சொன்னேன்? யாரை நம்பினாலும் நம்பு, மனுஷ பையில நம்பாதன்னு சொன்னேன்னு கேட்டியா? இப்போ நீ தூங்கினோன்னு உருட்டி விட்டான் பார், மேலே போ, அவனை பிடிச்சி தள்ளி விட்டு. இப்போ குரங்கு விறுவிறுவிறுன்னு மேலே ஏறுது. அப்படி நம்மால் பயந்து போய் உட்காந்துருக்கான். குரங்கு அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லிச்சு, அவன் தான் மனுஷன், அவன் புத்தியை காட்டிட்டான், எனக்கு நட்புக்கு துரோகம் செய்கிற பழக்கம் எனக்கு கிடையாதுன்னு. இப்படி ஒரு கிளைக்கதை உண்டு. இந்த பரம்பரையிலே வந்தவன் தான் அனுமன்னு ஒரு கிளைக்கதை உண்டு. இப்போ நட்பு பிறவி குணம் என்கிறாள் அவை.